வாழ் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மடி நுட்பம் சூக்குமமாய் சூழ்ந்து குரு அருளோடு நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாடம் அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாடம் அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனிலே அறிவசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசையெடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இன்றைய 9 நன்றிகள் அம்மா. இன்றைய 9 மைய தவத்தினை சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி ஐயா. நான் ஞானாசிரியர் தான் இல்லையா, வெறும் ஆசிரியர் தான். நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இனி பிறவி இல்லை என்ற கருத்திலே தொடர்ந்து கவிகளை பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு சிந்தனைக்குள்ள கவி விழிப்பு நிலை ஜீவன் முக்தி. விழிப்பு நிலையே ஜீவன் முக்தி.
இப்போ விழிப்பு என்பது 2 வகை. காலையில் எழுவது, விழித்தெழுவதுன்னு தானே சொல்றோம். இது உடல் வாழ்க்கைக்கு தோன்றுகின்ற விழிப்பு. இதே போல ஆத்மாவின் விழிப்பு ஒன்று உண்டு. அதைத்தான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்வார்கள். அப்ப அந்த விழிப்பு நிலைக்கு என்ன அவசியம் என்றால், இந்த வாழ்க்கையை பற்றி, உடல், உயிர், மனம், அறிவை பற்றி, இந்த இயற்கை இயக்க ரகசியங்கள், இவை அனைத்திற்கும் மூலமாகிய தெய்வம், இவை அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு பசியோடு இருப்பது, அதான் பசித்திருத்தல். அந்த அறிவு பசிக்கு உரிய வாழ்க்கை முறை என்ன? அற்றது பற்று எனில் உற்றது வீடு. பந்தம், பற்று, பாசம் இவையெல்லாம் உள்ள வரைக்கும் உண்மையான ஆன்மீக உணர்வு என்பது ஏற்படாது. அதனால் பற்று அற்று இருக்கின்ற நிலையை தனித்து இருத்தல், எதையும் பற்றி கொள்ளாமல் தன்னிலே தான் அடங்குகின்ற நிலையிலே தனித்திருத்தல். இதுவும் 2 வகை. ஒன்று உடல் ரீதியாக தனித்திருப்பது. இது எல்லோருக்கும் சாத்தியமில்லை. குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையில் உள்ள யாருக்கும் இது சாத்தியம் இல்லை. எல்லாவற்றையும் திறந்து விட்டு காட்டுக்கு போனாங்களே, அது தனித்திருத்தல். சரி, பொதுவான மக்களுக்கு எது தனித்திருத்தல் என்றால், பொருள் அளவிலே தொடர்பு, மன அளவிலே துறவு. இப்போ மன அளவிலே எதனோடும் பற்றாமல் நிற்பது, அது தனித்திருத்தல். அப்போ இந்த 2இன் பலன், அறிவு பசியோடு இருந்து பலவற்றை கேட்டு புரிந்து தெளிந்து இந்த உலக பந்தம், பற்று, பாசங்களிலிருந்து மன அளவிலே தனித்திருந்து, இந்த பழக்கத்திற்கு, இந்த வாழ்க்கை முறைக்கு நமக்கு கிடைக்கின்ற வெற்றி கனிதான் விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலை கூட அயரா விழிப்பாக மாறுவது, எப்போதும் இறையுணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. இதுதான் அயரா விழிப்பு நிலை. இறை உணர்வில் இணைந்து அதே சமயத்தில் அறம் ஆற்றி வாழும் பேரு. ஒழுக்கம், கடமை, ஏகை என்று ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு துறவு வாழ்க்கை தான். இந்த ஒரு உச்சத்தை தொட்டால்தான் ஞானாசிரியர். அது வரைக்கும் அம்மா சொன்ன மாதிரி வெறும் ஆசிரியர் தான். ஞானாசிரியர் சொல்வதற்கு தகுதி இல்லை. இப்படி விழிப்பு நிலை, அதுவே ஜீவன் முக்தி. செயல்களால் சிந்தனையும் அதன் உயர்வும், சிந்தனையால் செயல் பலவும் ஒன்றாம் ஒன்றாம் செயல் என்ன பதிவுகளே மனிதன் தன்மை சிந்திப்பீர். இதனை விட வேறு நீ யார்? செயல் என்னும் பழக்க வழி ஓடும் மட்டும் சிற்றறிவாய் துன்புற்று வருந்தும் சீவன், செயல் எண்ணம் 2னிலும் விழிப்பு கொண்டால் சிவத்தன்மை சீவனில் பேரறிவாய் ஓங்கும். செயல்களால் சிந்தனையும் அதன் உயர்வும், சிந்தனையால் செயல் பலவும் ஒன்றாம். அதாவது எண்ணம், சொல், செயல் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மை அதை காணும் போது எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும்.
எண்ணம் தோன்றாமல் சொல்லோ செயலோ பிறக்காது. அதனால் செயல்களால் சிந்தனையும் எப்படின்னா, நாம் பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாமே செயல்கள் தானே, இன்ப துன்ப அனுபவங்கள். இவற்றை சிந்தனையால் சீர்தூக்கி பார்க்கிறோம். எதை செய்தால் எது வந்தது என்று சீர்தூக்கி பார்க்கிறோம். அப்போ துன்பம் தரக்கூடியவற்றை தவிர்த்து இன்பம் தரக்கூடியவற்றை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு முயல்கிறோம். அதனால் செயல்களால் சிந்தனையும் சிந்திக்க சிந்திக்க சிந்தனை உயர்கிறது, மேன்மை பெறுகிறது. அதன் உயர்வும் சிந்தனையால் செயல்படவும் ஒன்றால் ஒன்றாம். சிந்திக்க சிந்திக்க செயல்களிலே மேன்மை பெறுகிறது இல்லையா? அப்போ இதனால் அது மேன்மை பெறுகிறது, அதனால் இது சிறப்படைகிறது. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கும். தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கும். இதுதான் அகத்தாய்வு. அப்போ இதை சிந்தனை இல்லாமல் எப்படி இதை சாத்தியப்படுத்த முடியும்? எனவே சிந்தனையும் செயலும் ஒன்றுக்கொன்று மேம்படுத்தி கொண்டே வருவதுதான் விழிப்பு நிலை அடைவதற்கான மார்க்கம், வழி. செயல் என்ன பதிவுகளே மனிதன் தன்மை சிந்திப்பீர். செயல் என்ன பதிவுகளே மனிதன் தன்மை. இப்ப யாரை நல்லவன், யாரை தீயவன், யாரை குழப்பவாதின்னு சொல்றோம்? ஒரு கருத்திலே தேர்வு செய்து நல்லதிலே நிலைத்திருத்தல். அப்ப இந்த தேர்வு செய்வதற்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்ல? நான் வாழ்வது மட்டுமே சிறந்த வாழ்க்கைன்னு நாம நினைக்கலாம். மற்றவங்க ஏற்றுக்கொள்வார்களா? எனவே பொதுவான தெய்வ நீதி இது யாரும் மறுக்க முடியாது இல்லையா? ஏனென்றால் தெய்வ நீதி என்பதே அறம், ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்போ அற வழியில் வாழ்பவர்களை யார் குறை சொல்ல முடியும்? அதாவது அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பது இல்லாய் நன்று என்று ஒரு குறள் இருக்குது. இதற்கு பல விளக்க உரைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அற வாழ்க்கை என்பது சிறப்பு, அதுவும் பிறர் பழிக்கும்படி இல்லாதது இன்னும் சிறப்பு என்று சொல்வார்கள். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பது இல்லாய் நன்று. இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றேன்? இதை சிந்திக்கவே இல்லை. தொடர்ந்து இதே கருத்தை ஒரு பார்த்து பார்த்து 2 எழுத்துக்களை மாற்றி நானும் திருக்குறள் விளக்கம் எழுதிட்டேன் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காங்க. நிறைய விளக்க உரைகள் இருக்கு. ஆனா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, இல் அறம் இல்லறம். அறத்தின் இலக்கணம் என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்ப ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல் ஒழுக்கம். அதே போல ஈகை செய்கிறோம், 2ஐயும் கடமையாக வாழ்கிறோம். யார் குறை சொல்ல முடியும்? எல்லாருக்கும் நல்ல செய்து வாழ்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளரை யார் குறை சொல்ல முடியும்? அப்படியே குறை சொன்னால் அது அர்த்தம் இருக்குமா? பொறாமையில சொல்லிருக்கலாம் அல்லவா? அறியாமையில சொல்லிருக்கலாம். அதுக்கு அர்த்தம் இல்லையே. அப்ப வள்ளுவருடைய குரல் என்ன சொல்கிறது என்றால், அற வாழ்க்கை
என்பது தன்னுடைய செயல்கள் இல்லையா? ஒழுக்கம், கடமை, ஈகை என்பது தன்னுடைய செயல்பாடுகள். சரி, அடுத்த மனிதர் வீட்டிலையோ வெளியிலையோ அவர் ஏதோ அவருடைய அறிவின் குறைபாட்டின் காரணமாக தவறு செய்யறாங்க. இப்போ அவரை பழித்து பேசுவது அல்லது அவரை பற்றி மற்றவர்கிட்ட விமர்சனம் செய்வது, இது அற வாழ்க்கைக்கு சிறப்பை குறைத்து விடும் என்பதனால் அறம்தான் வாழ்க்கையின் சிறப்பு. இன்னும் சிறப்பு என்ன என்றால், மற்றவருடைய குறைகளை பார்க்கின்ற போது அதை பழித்து நினைக்காதது, பேசாதது, அது சிறப்பு. அதுபோல இங்கே செயல்களால் எண்ணம், எண்ணத்தால் செயல், இந்த பதிவுகளே ஒரு மனிதனின் தன்மையாகிறது. இப்ப யாரை இந்த உலகம் மதிக்கிறது? வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் நின்றவர் யார்? ஓட்டாண்டிக தான். எந்த பதவியும் இல்லை, ஒரு காசும் இல்லை. அந்த துறவிகள் ஞானிகளைத்தான் உலகம் போற்றுகிறது, காலம் கடந்தும் போற்றுகிறது. மற்ற அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள், மதவாதிகள் எங்கே மக்கள் மறந்துடுவாங்களோன்னு இவங்களே ஒரு கல்வெட்டு, சிலை, நினைவாலயம், சமாதி கட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா பயம், மக்கள் நினைக்க மாட்டாங்களே, நாமளே நம்ம பத்தி ஒரு சரித்திரம் எழுதி வச்சுட்டு போயிடலாம். அப்படித்தானே சரித்திரங்கள் இருக்கு. காந்தி, நேரு இவர் பற்றி படுத்த சரித்திரம் அப்படித்தானே. 23 புலிகேசில சொல்லுவார், இந்த உடல் அந்த தலை. மன்னா, இது எப்படி உங்களுக்கு இந்த சிந்தனை வந்தது? எதுக்கு இது செய்யறீங்க அப்படின்னு கேட்ட போது, ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு வரப்போகின்ற மலர்களுக்கு நான் இப்படி இருந்தேன் என்பது தெரியவா போகிறது? அதனால் எனது தலை அவனது உடல், இந்த தலை அந்த உடலை பொருந்து போகிறது. வருங்காலத்தில் பார்க்கின்ற மக்கள் இப்படிப்பட்ட ஒரு மன்னன் 23ஆம் புலிகேசி இருந்தான் என்று சொல்வார்கள். இப்படித்தான் காந்தி சரித்திரம், நேரு சரித்திரம் படிச்சு வச்சிருக்கிறோம். எனவே இது தரம் இல்லையே. சரித்திரம் நீங்க எழுதி வச்சீங்க, அடுத்தவர் அதுக்கு மாற்று கருத்து சொல்கின்ற போது சிந்திப்பவர்கள் புரிந்து கொள்கிறார்களே, ஓ இப்படித்தான் நடந்திருக்கலாம், நாம் படிச்சது திருத்தி எழுதப்பட்ட ஒரு பொய்யான சரித்திரத்தை படிச்சு இது வரைக்கும் ஏமாந்திருக்கிறோம், அப்படி ஒரு நாளைக்கு தெரியுமில்ல. இப்படி சிந்திப்பீர், இதனை விட வேறு நீ யார்? மனிதன் என்றாலே மனம், இதன் தானே மனிதன். உடம்புக்கு சிறப்பில்லையே, உடம்புக்கு என்ன பெருமை? அப்ப அது ஒரு நாள் சிதைந்து போகக்கூடியது. உடல் மறைந்த பிறகும் வாழ வேண்டும் என்றால் சரித்திரமாக வேண்டும் இல்லையா? அப்ப யார் சரித்திரத்தில் நினைப்பார்கள் என்றால், யாருடைய சிந்தனைகள், கருத்துக்கள் உலகம் உள்ளளவும் மக்களுக்கு வழிகாட்டுமோ அந்த மகான்கள் தான் சரித்திரத்தில் நினைப்பார்கள். அப்ப நினைத்ததற்கு காரணம் உடலா? அவருடைய அறிவின் பக்குவம், மனதின் பக்குவம், அவருடைய விழிப்புணர்வு, இறை உணர்வு தானே காரணம். எனவே சிந்திப்பீர், மனிதன் தன்மை என்பது அவருடைய பதிவுகள், அவன் செயல்களால் விளைந்த நன்மைகள். இதுதான் நீ யார் என்பதை உலகுக்கு நினைத்து காட்டும். செயல், எண்ணம், பழக்க வழி ஓடும் மட்டும். செயல், எண்ணம், பழக்க வழி ஓடும் மட்டும். எல்லாரும் செயல் செய்கிறார்கள், பலவற்றை சிந்திக்கிறார்கள். ஆனால் எதிலே ஓடுகிறது
என்றால் ஒரு திருடனின் எண்ணம் செயல் எல்லாம் இன்னும் எவ்வளவு நூதனமாக அதிகமாக திருடலாம் என்றுதான் போகும். ஒரு அதிகாரியினுடைய எண்ணம் எல்லாமே இதுவரைக்கும் நல்லா வாங்கி பழன கை அரிக்குதே, வாங்க முடியலையே, அப்ப என்ன செய்தால் வாங்கலாம்? நல்லவனை ஒழித்து விட்டால், தீயவனை தலைமைப்படுத்தி விட்டால் பழையபடி லஞ்சம் வாங்கி செழிக்கலாம். அப்ப இப்படித்தான் சிந்திக்குது. அது ஒரு நல்லவனின் எண்ணம். இந்த சமுதாயத்திற்கு யார் எப்படி நன்மை செய்ய முடியும்? அதுக்கு என்ன வழிவகைகள்? ஒரே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தா போதும், எல்லாவற்றுக்கும் தீர்வு வந்துடும். ஒரே ஒரு சட்ட திருத்தம். சொத்து தானே எல்லா திருட்டுத்தனத்துக்கும் காரணம். அந்த சொத்து தனி மனிதன் வச்சுக்க முடியாது. அதை ஒரு நிறுவனமாக மாற்றினால் காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்போ இந்த கம்பெனிஸ் ஆக்ட், அதை விட ஆபத்தானது பிரைவேட் கம்பெனிஸ் ஆக்ட், இதெல்லாம் ஒழித்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்க குடும்ப சொத்து சேர்ப்பீங்க? எங்கே மறைச்சு வைக்க முடியும்? அப்போ இந்த உலகத்தில் பொருள் துறையில் சமநீதி வர வேண்டும் என்றால் இந்த ஒரு சட்டத்தை மாத்திட்டா போதும், எல்லோரும் சாமானியர்களாகி விடுவார்கள். யாரும் திருடி சொத்து சேர்த்துட்டு நீதிக்கு தப்ப முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஒரே ஒரு மாற்றம் தான். இத்தனை திட்டம் போட்டு இடி வச்சுக்கிட்டு ரைடு பண்ணி சட்டம் போட்டு கோர்ட்ல கேஸ் நடத்தி தேவையே இல்லை. இந்த ஒரு சட்டத்தை தூக்குங்க, யாரும் சொத்து சேர்க்க முடியாது. அது போல இந்த சிந்தனை யார் சிந்திக்கிறாங்க? இதை சாதிக்க வேண்டிய ஒரு சட்டத்துல மாற்ற வேண்டிய சிந்தித்து நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா மாற்றலாம். இப்ப சிந்தனை யாருக்கு வந்தது? சமுதாயம் நல்லா இருக்கணுமேன்னு யோசிக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் சொத்து நோக்கி தான் எல்லா திட்டத்தனமும் ஓடுது. இது சேர்க்க முடியாதபடி ஒரு சட்டம் வந்து விட்டால் வேற அதை பத்தி யோசிக்க முடியும் சொல்லுங்க. அப்போ அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, இந்த சட்டத்தை தூக்கிட்டா போதும். இது போல செயல் எண்ணம் பழக்க வழி ஓடும். திருடனுக்கு எப்படி திருடலாம் ஓடும், நல்லவர்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம் என்று ஓடும். அப்போ அவரவர் பழக்கம், அவரவர் வழி வாழ்க்கை. இப்படி எண்ணம் பழக்க வழி ஓடும் மட்டும் சிற்றறிவாய் துன்புற்று வருந்தும். சிற்றறிவாய் துன்புற்று வருந்தும். இப்போ என்ன மிச்சம்? என்ன மிச்சம்? 1000 இருந்தும் வசதியில் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அனுபவி, அனுபவி. என்ன ஆட்டம் ஆடுனீங்க? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் கூட்டம் என்ன, ஓட்டு பெட்டி காலியா போன வந்து நின்று நிலைமை என்ன? அனுபவி. அதனால் சிற்றறிவாய் துன்புற்று வருந்தும். அப்ப இந்த நிலை வர வேண்டாம் என்று சொன்னால் நேர்மையை காப்பாற்றும். என்ன செய்ய போறோம்? வயிற்றுக்கு மேல சாப்பிட முடியாது. என்ன கிளைமேட்டோ அதுக்கு தகுந்த உடைக்கு மேல போட முடியாது. 50 ஏக்கர்ல பங்களா கட்டினாலும் உட்கார்ந்துதான் அனுபவிக்க முடியும், படுத்துதான் அனுபவிக்க முடியும், நிக்கத்தான் முடியும். எவ்வளவு இடத்த நீங்க அளக்க முடியும்? வாமனனை யோசிச்சு பார்க்கணுமில்ல. நம்ம என்ன வாமனா அப்படியே இன்னொரு காலை தூக்கி 50 ஏக்கர் பங்களாலையும் படுத்துக்கிறதுக்கு? நீ வாமன சிறுவந்தானே, என்ன அளக்க முடியும்? 2 அடி 1 அடி 6 அடி, இதுக்கு மேல அளக்க முடியாது. எதுக்கு இந்த ஆசை? எதுக்கு இந்த அவஸ்தை? யாதனின் யாதனின் நீங்க யான் நோதல் அதனின் அதனின் செய்யல. சோ நிம்மதி எங்க வரும்? எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் நிம்மதியா இருக்கணும் கேட்டா நிம்மதி வருமா?
அதனால் கழித்தலே வாழ்க்கை, கழித்தலே வாழ்க்கை, சேர்ப்பது வாழ்க்கை அல்ல, கழித்தலே வாழ்க்கை. எத்தனையோ கொண்டு வந்தோம். வினைப்பதிவு, வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. விடுத்தல்னா கழித்தல் தானே. அப்ப அதுக்கு பதில் இப்படி எல்லாம் ஆசை பயப்பட்டு குப்பைகளை சேர்த்துக்கிட்டா எப்படி சுகம் கிடைக்கும்? நீங்க சட்டத்தை ஏமாத்தலாம், நீதிபதியை காசு கொடுத்து வாங்கலாம், இறைவனை காசு கொடுத்து வாங்க முடியுமா? தெய்வம் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். எத்தனை வருஷம் நிற்கும்னு சொல்ல முடியாது. 5 வருஷமா, 60 வருஷமா, 50 வருஷமா. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்கவுண்டர் நிச்சயம், ஒரு நாள் என்கவுண்டர் பண்ணிடும். அப்ப யார் மிச்சமாவாங்க? இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வாரிசும் இருக்காது, உயிரும் இருக்காது. இதுதான் தெய்வ நீதி. எனவே சிற்றறிவால் துன்புற்று வருந்தும் ஜீவன் செயல் என்னும் இரண்டினிலும் விழிப்பு கொண்டால், செயல் என்னும் இரண்டினிலும் விழிப்பு கொண்டால், எண்ணி துணிக கர்மம். ஒரு சொல் சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் சரி, எண்ணி துணிக கர்மம். இதை சொல்வதனால, செய்வதனால யாருக்கு உடலாலோ மனதாலோ என்ன வகையான வருத்தம் துன்பம் வரும்? அதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், பொறுமை, பிற தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு என்று அதை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்துவிடும். அதுதான் உடல் சார்ந்த மனம் சார்ந்த வாழ்க்கையை சுத்தப்படுத்தும். எனவே செயல் என்னும் இரண்டினிலும் விழிப்பு கொண்டால் என்ன செய்தா என்ன வரும், எப்போது வரும், யார் அதை விதிக்கிறார்கள், அவர் எப்படிப்பட்ட இறைவன் என்றெல்லாம் வினாக்களாக தொடுத்து தொடுத்து யாரிடத்திலே அதுக்கு தெளிவான விடை கிடைக்குமோ அந்த குருவிடத்திலே சரணடைந்து குரு தந்த பயிற்சிகளை தருகின்ற விளக்கங்களை எவ்வளவு தூரம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியுமோ அது வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடையே அதை அணுகி வாழ்ந்து விட்டார். 1008 வேலைக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா வெட்டி வேலைகள். இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லைம்பாங்க. இந்த தெருநாய் பார்க்குறோம் இல்லையா, கிடுகிடுன்னு ஓடும். அந்த ஜங்ஷன் திரும்பி அப்படி இப்படி பார்க்கும், எந்த ஓடலான்னு. இன்ஸ்டன்ட் டெசிஷன், இது இன்னொரு பக்கத்துல ஓடும். 4 தெரு ஓடி போய் அந்த அடுத்த தெரு படுத்துக்கும். கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் எழுந்திரிக்கும், மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடும். ஆமா, எதுக்கு அங்க போனீங்க? இன்னும் ஏதோ சப்மிட் மீட்டிங்க, உங்களை கூப்பிட்டு தான் தலைமையை தாங்கினாங்களா? எதுக்கு வந்தீங்க? காரணம் இல்லை. அப்போ நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லை. இதே போல தூங்க நேரம் இல்லாம, மனைவியை கவனிக்க நேரம் இல்லாம, குழந்தைகளை கவனிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களே, எதை நோக்கி, எதை சாதிக்க? ஒண்ணும் இல்லை, போகும்போது ஒன்றும் மிச்சம் இல்லை. அப்போ எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்தால் அதுக்கு பேர் என்ன? நாய் பிழைப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இப்படி 820 கோடி மக்கள்ல எத்தனை பேர் இந்த நாய் பிழைப்பு பிழைக்கிறார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரியும். இந்த உடலுக்கு, இந்த குடும்பத்திற்கு, இந்த வாழ்க்கைக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்ப வேணும், எதுக்கு வேணும்? இந்த கேள்விகளோடு வாழ்ந்து விட்டோம் என்றால் அதுதான் விழிப்பு நிலை.
போதும், இது இருந்தா போதும், தூக்கிட்டா போறோம். எவ்வளவு அனுபவிச்சாலும் உடம்பு சுகமா தான் கேட்கும். அதுக்கு எல்லை உண்டா என்ன? உனக்கும் கீழே வாழ்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்ற மக்கள் இருக்கிறாங்க. நமக்கு எதுக்கு கண்டப்பெல்லாம் திங்கிறதுக்கு? படுக்கிழமை இல்லாம இருக்கிறாங்க எத்தனையோ பேர். நமக்கு எது வாடகை வீடு கட்டி வாடகை விடணும் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் தான் விடுதலை கிடைக்கும். உடம்புக்கு ஓய்வு கிடைக்கும், அறிவுக்கு விடுதலை கிடைக்கும். இல்லை என்றால் உடம்பும் ஓடி ஓடி பிபி ஏறி சுகர் ஏறி அகாலத்துல போய் சேர்ந்துடும். ஆத்மாவும் பேய் பிசாசா அலையும். இந்த வாழ்க்கை தேவையா? இந்த வாழ்க்கை தேவையா? எனவே சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிந்தனை உள்ளவன் தானே மனிதன். இயற்கையின் குறைகளை நீக்கத்தானே மனிதன் நமக்கு 6வது அறிவாக வந்தான். அப்ப அது பயன் கொள்ளவில்லை என்றால் அப்போ மனிதன் சொல்வதில் அர்த்தமே இல்லையே. மனிதன் என்று சொன்னால் இப்படித்தான் இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணத்தின்படி வாழவில்லை என்றால் மனிதன் என்று சொல்லுக்கு அர்த்தம் இல்லையே. அதாவது கண்ணசோ எத்தனையோ 2-3 பாட்டுக்கு மேல இருக்கிறார். யாருடா மனிதன் எங்கே, கூட்டிவா அவனை எங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி எங்கே. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள். இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள். எத்தனை கேள்விகள். அப்போ ஏன் மனிதன் மனிதனாக இல்லை என்றால் அந்த இலக்கணமே தெரியலையே. மனித வாழ்க்கைக்கு இலக்கணமே தெரியலையே. இலக்கணம் எழுதி வைத்தார்கள் இதிகாசங்களாக. அதை படிக்கலாம் சொன்னா அது சங்கி, மதவாதம். அமெரிக்காவில் மகாபாரதம் சொல்லி கொடுக்குறாங்க மக்களுக்கு. இந்தியாவில் மகாபாரதத்தை சப்ஜெக்ட் வைக்க முடியல, ராமாயணத்தை வைக்க முடியல. இதை சொல்ல வந்தா அது மதவாத அரசு. என்ன வாதமோ உனக்கு வாதம் வராம இருந்தா போதும் இல்லை. அதுக்குத்தான் அவங்க முயற்சி பண்றாங்க. அப்ப நல்லதை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இல்லை என்று சொன்னால் அப்ப திருடர்கள் தான் உங்க தலைமை தாங்குவாங்க. ஏமாத்திட்டு இருங்க. எனவே அறிவிருந்தால் விழித்துக் கொள்ளலாம், விழித்து கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் பல திருடர்களுக்கு ஏமாளியாகி, அடிமைகளாகி, தொண்டர்களாகி இப்படியே வாழ்ந்து முடியலாம். ஸோ தேர்வு நம்ம கையில தான். ஸோ மகரிஷி எல்லாவற்றையும் தந்து விட்டு சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் யோசிச்சு பாருங்க. உங்க பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு இது. வேதத்திலும் உலக பிரச்சனை அனைத்துக்கும் தீர்வு. ஆனா நீங்க செய்து பார்த்தா தானே பயன் வரும். அதை படிக்கவும் இல்லை, பயிற்சி செய்யவும் இல்லை, பலன் மட்டும் வேணும்னு எப்படி கிடைக்கும்? இறைவனே செயலுக்கு விளைவாகத்தான் தருவான். அப்ப செயல் இல்லாமல் விளைவு வரணும்னு சொன்னா எப்படி கிடைக்கும் என்று தெளிவாக கொடுத்து போயிருக்கிறாங்க. ஆனா எத்தனை தமிழர்களுக்கு வேதத்திரியம் தெரியும்? வேதத்திரி மகரிஷி யார் என்று தெரியும்? உலகத்தை விடுங்க, 820 கோடி. மகரிஷி பிறந்தது தமிழ்நாட்டில். 8 கோடி மக்கள் தமிழ் மக்கள். எத்தனை பேருக்கு வேதத்திரியம் தெரியும்? 8 கோடி பேர் வாழ்கின்ற ஒரு மாநிலத்தில் 11 நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 100 பேர் 130 பேர் வராங்க. இப்படித்தான் இருப்பாங்க மக்கள். அதனால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். உலகம் திரும்ப எதிர்பார்க்க முடியாது.
நாம திருந்தணும். அப்ப அவரவர் திரிந்து விட்டால் உலகம் தானே திரிந்து போயிடும். இல்ல உலகம் திருந்தட்டும், அப்புறமா நான் திருந்திக்கிறேன், இல்லைன்னா என்னை ஏமாத்திருவாங்க அப்படின்னா எப்ப நடக்கும்? அலைகள் ஓய்ந்த பின் ஆடுவோம் நீரென காத்திருக்கின்றேன். அலைதான் ஓயுமோ? ஆண்டவன் தந்த விலைதான் தீருமோ? எது நடக்கும்? நாம தான் செத்து போக முடியுமே தவிர உலகம் மாறுமா? எனவே நம்முடைய கடமை, நம்ம வாழ்க்கை, இதுல ஒரு அட்டாச்மெண்ட் என்ன? ஒரு தொண்டு. நல்லதை சொல்கிறோம், கேட்டு பயன்பெற்றால் நல்லது. இல்ல உனக்கு பொழைக்க தெரியல, இருக்கிறதே பெருசு நினைச்சிட்டு இருக்கிற, மனுஷனா பிறந்தா சாதிக்க வேண்டாமா, சொத்து சேர்க்க வேண்டாமா அப்படின்னா சரி, உன் வழியை நீ போ, என் வழியை நான் போய்க்கிறேன். இன்று வாழ்ந்தால்தான் இந்த சமுதாயத்துல நாம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியுமே தவிர, நான் உலகத்தை திருத்த போறேன் அப்படின்னு போனாலும் அதுக்கும் சாட்சி என்னங்க? வேதத்திலே மகிழ்ச்சி உட்பட எல்லா மகான்களும் தோற்று போனவர்களே. இந்த உலகத்தை திருத்த வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்து தோற்று போனவர்களே எல்லா மகான்களும். அதனால நாம் மகான்களே முடியாத காரியத்தை நாமளும் சாதிச்சிட முடியாது. சொல்லுவோம், நல்லதுன்னு கேட்டா கேட்டுக்கிட்டோம், இல்லையா விட்டுடட்டும், நமக்கு ஒன்றும் நட்டம் இல்லையே சொல்வதனால. அதனாலதான் ஒரு காலகட்டத்தில் உனக்கு கீதையிலேயே பாருங்களேன், தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவனுக்கு போதிக்காதே, தத்துவத்தை மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு போதிக்காதே, தத்துவத்தை பணிந்து கேட்காதவனுக்கு போதிக்காதே. இத்தனை 3 தகுதிகளை வச்சிருந்தாங்க. இந்த 3 வந்துட்டு அவனுக்கு என்ன வேணும்? ஈஸி, அவனை கொண்டு போய் முறைப்படுத்துவது மிக எளிது. ஆனால் தத்துவத்தை கொடு, அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு வரும் என்றார் சிவானந்தர். அவருக்கு பிறகு மகர்ஷி அவர்கள். நமக்கு என்ன நட்டம்? கொடுங்க தீட்சை, பிடித்து கொண்டு மேல வந்தா அவனுக்கு நல்லது, விட்டுட்டு போனா அவனுக்கு தான் நல்லது கிடைக்கல. நமக்கு என்ன நட்டம்? ஒரு முறை பேராசிரியர் பயிற்சி சாமிஜி உடைய கிளாஸ் வந்து 11 மணிக்கு. காலை சீட்டு முடிச்சுட்டு நான் இன்னொரு பேராசிரியர் வந்துட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா, இந்த அகத்தாய்வில் நம்ம பேசுறோம், பாடம் நடத்துறோம், ஆசை சீரமைத்தல். இப்போ வீட்டுல ஆசைகளை நாம் சீரமைத்து கொண்டாலும் மன்றத்துக்கு நிறைய பேர் வரணும், நிறைய தீட்சை கொடுக்கணும், ஆசிரியர் பயிற்சிக்கு ஆசைப்படுறோமே. அப்போ ஆசையாத்தானே இருக்குது, இடம் மாறி இருக்கு, அவ்வளவுதானே அப்படின்னு. என்ன பதில் சொல்வது? ஐயா மௌனமா சிரிச்சுட்டு இருக்காங்க. 11 மணிக்கு மகர்ஷியுடைய வகுப்பு. சாமிஜி எப்பவும் பர்ஃபெக்டா 1 நிமிஷம் முன்னாடி வந்து சீட்டில் உட்காந்துருவாங்க. பங்க்சுவாலிட்டி அப்படின்னா அப்படி. அப்புறம் பேசும்போது ஏதோ தலைப்பு பேசிட்டு வர்றாங்க. பேசும்போது இடையில சொல்றாங்க, மன்றத்துக்கு நிறைய அன்பு வரணும், நிறைய பயிற்சி தான் ஆசைப்படுறோம், என்ன பண்றது, வர்றவங்களுக்கு இந்த ஆத்மா ஓய்வடையட்டும் என்று மனவிரிவோடு நம்ம தீட்சை கொடுக்கலாம். அதை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதும் விட்டுட்டு ஓடுறது அவன் தலையெழுத்து, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்னாரு பேசும்போது. அப்பதான் ஒரு மகானுடைய அறிவு எப்படி பாருங்க. நான் பேசினது 9 மணிக்கு வெளியே இன்னொரு ஆசிரியரோட, வேற யாரும் இல்லை, அவர் போய் சொல்லவும் இல்லை. 2 பேரும் நேரம் கிளாஸுக்கு போயிட்டோம். அப்புறம் 10 மணி கிளாஸ் முடிஞ்சது. 11 மணிக்கு மகர்ஷியுடைய கிளாஸுக்கு வர்றாங்க. இந்த கேள்விக்கு அங்க பதில் சொல்றாங்க. இதுதான் சாமி சொல்லுவாங்க, கேள்வி ஆத்மார்த்தமாக இருந்தால் எங்கிருந்தாலும் உங்களுக்கு பதில் வந்தே தீரும்னு சொல்லுவாங்க இல்லையா? இது போன்ற அனுபவங்கள். அதனால உலகம் திருந்தணும் ஆசைதான். நாம் உலக சமுதாய சேவா சங்கம் வச்சுக்கிட்டு சேவை செய்கிறோம். ஆனா மக்கள் வந்தா தானே பெருமை. அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி
வாய்ப்பளித்த சிவமடுத்தாளருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். மிக அருமையான விளக்கம், பல உதாரணங்கள். நம்மை நாள்தோறும் வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி ஜமுனாராணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி செவ்வேல் ஐயா அவர்களும், பிரம்மஞானி கவி பாட செவ்வேல் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட சூரிய ஜெயமணி அம்மா அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடன் நீ பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வழிநடத்தியும் நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.